ஸோ 3 பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கும்போது, இவங்க பேச்சிலயும் சரி, எண்ணங்கள்லயும் சரி பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கணும். இதுக்கப்புறம் எந்த நெகட்டிவும் வரக்கூடாது. அதே மாதிரி யார்கிட்ட எந்த விஷயங்கள் பேசினாலும் கிளியரா கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ பாதி பேசிட்டு பாதியிலேயே வந்து கட் பண்ணிட்டு, இன்னொரு நாள் பார்க்கலான்றது. இல்ல அதாவது சில பேருக்கு பேசவே வராது. ஆனா, ஒரு டிசிஷன பத்தி பேச போவாங்க. டிஸ்கஸ் பண்ண போவாங்க. ஸோ அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. ஒன்ஸ் நீங்க கிளியரா கம்யூனிகேட் பண்ண ரெடி ஆயிட்டீங்கன்னா, அப்போ நீங்க டிஸ்கஷனுக்கு போங்க அப்படின்ற ஒரு ஏஞ்சல் மெசேஜ் வருது. அண்ட் யாருகிட்ட எது பேசினாலும் கிளியரா பேசணும். பாசிட்டிவா பேசணும். ஸோ அதே மாரி பாசிட்டிவ் மட்டும் தான் அவங்க ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களோட மைண்ட்லயும் சரி, அவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ்லயும் சரி, பாசிட்டிவ் மட்டும் தான் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த விஷயங்கள்ல 2 விஷயங்கள பண்ணாங்கன்னா, வரக்கூடிய நியர் ஃபியூச்சர்ன்றது ஒரு 10 நாள்ல இருக்கலாம். இல்ல ஒரு சில வாரங்கள், சில மாதங்களே ஏற்படலாம். அந்த நியர் ஃபியூச்சர்ல இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அ சின்ன விஷயம் அப்படி இருக்காது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க பிக் பண்ணிட்டாங்க அப்படின்னும்போது, அது கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டும்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாரி அவங்களுக்கு எல்லா சைட்ல இருந்தும் சக்சஸ் குவிஞ்சுகிட்டே இருக்கும். ஸோ அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு நியர் ஃபியூச்சர்ல வர இருக்கிறதுனால, இவங்க இந்த 2 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணணும். கிளியரான கம்யூனிகேஷன், பாசிட்டிவான தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவான பேச்சுகள்.